என்ன இத்தனை கோடியில பிசினஸா? உங்க வீட்லயே உங்களை நம்பல, உங்க சொந்தக்காரனுங்க உங்களை நம்பல, அவ்வளவு ஏன் நீங்க நம்பிட்டு இருந்த அந்த கடவுள் கூட உங்களை கைவிட்டாரு. உங்ககிட்ட மிச்சம் இருந்த ஒரே நம்பிக்கை உங்க தன்னம்பிக்கை தான். கையில காசுலன்னு உங்களை பார்த்து சிரிச்சு எல்லா மூஞ்சிலையும் கரைய பூசுற மாதிரி 6 மாசத்துல எப்படி உங்களால இப்படி ஒரு பிசினஸ் உருவாக்க முடிஞ்சது? அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். ஊர்ல இருந்து சொந்த காலில தான் நிப்பேன்னு தீராபா பேசிட்டு வந்து 2 மாசம் மேல ஆகுது. ஆனா இன்னும் எந்த முன்னேற்றமும் இல்ல. அழுக்கு சட்டை, கிழிஞ்ச ஷூ, நிறைய தன்னம்பிக்கை. என்னதான் உங்க பிசினஸ் ஸ்டோரி மோட்டிவேட்டடா இருந்தாலும் நிறைய இடத்துல வயிறு வலிக்க சிரிச்சிருக்கேன். சரி, உங்க கதைக்கு வருவோம். வேலையும் கிடைக்காம பிசினஸ் பண்ணவும் வைக்கலாம கையில இருந்த காசுல டீய மட்டும் குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கண்ட நாய்ட்டெல்லாம் கறி வாங்கி டயர்டாகி கடைசியில ஒரு பெஞ்ச்ல போய் உட்காடுறீங்க. பசி மயக்கம், கண்ணு கூட சரியா தெரியல. கண்ணை தொடச்சிட்டு பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஒரு வீட்டுல ஒருத்தர் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு அவசர அவசரமா பாக்கிங்க வராரு. தூசியும் அழுக்குமா இருக்கிற அவர் காரை பாக்குறாரு, அப்படியே வாட்ச பாக்குறாரு. காரை பாக்குறாரு, திரும்ப வாட்ச பாக்குறாரு. வேற வழியே இல்லாம அந்த காரை கிளீன் பண்ண டைமும் இல்லாம அந்த அழுது காரையை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது, நம்ம ஏன் ஒரு கார் வாஷ் ஸ்டார்ட் பண்ண கூடாதுன்னு. அப்படியே முடிஞ்சு உங்க ஷர்ட் பாக்கெட்ட பாக்குறீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா கோப்பின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேக்குது. இருந்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஓரமா ஒதுக்கிட்டு இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறீங்க. அன்னைக்கு நைட் அந்த வீட்டு கேட்லயே நைஸா வெயிட் பண்றீங்க. அடிச்சு வெளியே வாங்க, பாக்குறவங்க திருட வந்திருக்கேன்னு நினைக்க போறாங்க. இந்த ஆங்கிள் பார்க்கும்போது பிசினஸ் மேன் மாதிரி தான் இருக்கு. போச மாத்தாம அவர் வர வரைக்கும் அப்படியே இல்லைங்க. ஒரு வழியா அந்த டிப் டாப் ஆபீசர் வீட்டுக்கு அதே அழுக்கு கார்ல திரும்பி வராரு. இதான் நல்ல சான்ஸ் மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு அவர் நோக்கி போறீங்க. அவர்கிட்ட நீங்க, சார், காலையில உங்க கார் அழுக்கா இருக்கிறத பார்த்தேன், நான் டெய்லி உங்க காரை வீட்டுக்கே வந்து வாஷ் பண்ணிடுறேன், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் கண்டினியூ பண்ணா போதும்னு சொல்றீங்க. உங்க திருட்டு மொழியை பார்த்துட்டு ஆரம்பத்துல சந்தேகப்பட்டவரு அப்புறம் உங்க மேல ஓரளவுக்கு நம்பிக்கை வச்சு சரின்னு சொல்ல இருக்கிற கொஞ்சம் காசுல ஒரு ஓட்டர் சைக்கிள் வாங்கிட்டு அப்படியே ஒரு பழைய பெயிண்ட் வாழையை தூக்கிட்டு கோழிக்கு ஊறதுக்கு முன்னாடியே போய் கடகடா காரை கிளீனா வாஷ் பண்ணி வச்சிடுறீங்க. இப்போ ஓனர் வெளியே வர நேரம் அவர் என்ன சொல்லுவாருன்னு உங்க ஹார்ட் பீட் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. வெளியே வந்து பார்த்த ஓனர் டெய்லி அழுக்கா பாக்குற நம்ம கார் தானே இதுன்னு ஷாக் ஆகி உடனே பே பண்ணி டெய்லியும் வந்துருங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்களும் குஷி இல்ல அந்த காசை வாங்கிட்டு ஒரு பெயிண்ட் வாழையை எடுத்துட்டு கிளம்பிடுறீங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை மண்டையே விடவில்லைன்னு வைப் பண்ணிட்டே சைக்கிள்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சனி விடாது போல உங்க சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகி பெயிண்ட் வாலியோட 4 பெல்ட்டி அடிச்சு கீழே விழுந்துடுறீங்க. சுத்தி ஒரே கூட்டம், எல்லாரும் சிரிப்பா அடக்கிட்டு சீரியஸ் அனுக்கிறானுங்க. அதுல ஒருத்தன் அவங்கள பார்த்து, இவன் கார் கல்விதான் பெரிய கார் வாங்க போறானான்னு சிரிக்கான். அதை கேட்டது எல்லாரும் விழுந்து சிரிக்காங்க. மனசு உடைஞ்சு போன நீங்க அப்பதான் ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்க. உங்க கோபமும் கண்ணீரும் உங்களை இன்னும் வெறியாக்கி இதே தொழில நம்ம ஜெயிச்சு இதே தெருவுல நம்ம காஸ்ட்லி காரை எடுத்துட்டு வரணும் முடிவு பண்றீங்க. சரி, கோவப்பட்டதெல்லாம் போதும், சாதிக்கணும்னா முதல்ல சாப்பிடணும். இப்பதான் கையில காசு இருக்கே, சாப்பிட்டு வேலையை தெம்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி அந்த ஓனரோட காரை வாஷ் பண்ணி கொடுக்குறீங்க. உங்க ஆர்வத்தையும் தொழில் பக்தியும் பார்த்து அவங்க உங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஆடிடுறாங்க. ஒரு நாள் அந்த கார் ஓனரோட ஒய்ஃப் உங்களை கூப்பிட்டு சர்க்கு லஞ்ச் எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல கொடுக்குறான்னு கேக்குறாங்க. நீங்களும் உங்க சைக்கிள்ல லஞ்ச் எடுத்துட்டு அவர் ஒர்க் பண்ற ஐடி கம்பெனிக்கு போறீங்க. அங்க போனா மஞ்சக்கா மலை வந்தவன் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சள்ன்ற மாதிரி உங்க கண்ணுக்கு அந்த ஆபீஸ் பார்க்கிங்ல இருக்கிற அழுக்கு காசு மட்டும் தான் தெரியுது. உடனே அந்த செக்யூரிட்டிட்ட போய் காசுலாம் வாஷ் பண்ற, உங்களுக்கும் கொஞ்சம் கமிஷன் தரேன்னு டீலிங் பேசுறீங்க. அந்த செக்யூரிட்டி உங்களை மேலையும் கீழையும் கேவலமா பார்த்தாலும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அப்புறம் என்ன, உங்க காசியான அந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இவ்வளவு காசா? இதை ஒரு தடைக்கலா நினைக்காம மைக்கலா நினைச்சு வேலையை ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாம எல்லா காசையும் வாஷ் பண்றீங்க. ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம், பெரிய முதலீடு இல்லாத நேரத்துல ஃப்ரீயா சில விஷயங்கள் செய்யறது தான் பெஸ்டான வழி. இதனால கஸ்டமர்ஸ் உங்க பக்கம் இழுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஐயோ, பேசிட்டே இருக்காம காரை வாஷ் பண்ணுங்க, இல்லாட்டி இன்னைக்கு பட்னினா. அது சரி, இன்னும் எத்தனை காசு மிச்சம் இருக்கு? அது பரவாயில்லையே, பேசிட்டே எல்லா காசையும் கிளீன் பண்ணிட்டீங்க. கிளீன் பண்ணது மட்டும் இல்லாம கூடவே டைம் செலவு பண்ணாம கார் கழுவணுமா, உங்க இடத்துக்கே வந்து கிளீன் பண்ணி தர நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸையும் கார்ல வைக்கிறீங்க. அதுல கார் வாஷ் சர்வீஸ் பிடிச்சிருந்தா பே பண்ணுங்கன்னு உங்க நம்பரையும் விக்கிறீங்க. அதை பார்த்து முக்காவாசி பேரும் உங்க சர்வீஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களுக்கு உடனே பே பண்ணிடுறாங்க. உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் எகிரிட்டு போகுது. ஒரே நாள்ல 50 காரை வாஷ் பண்ணி பிசினஸ் பிக்கப் பண்ணிட்டீங்க. அவங்களும் உங்களோட ரெகுலர் கஸ்டமராவும் வந்துட்டாங்க. சம்பாதிச்ச பணத்தை உடனே செலவு பண்ணாம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. அதோட உங்க பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்ண ஃபன்னியா அண்ட் யூனிக்கா ப்ரொமோட் பண்ணணும் டிசைட் பண்றீங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வித்தியாசமான ஒரு ஐடியா மைண்டுக்கு வருது. ரோட்டோரமா ரொம்ப அழுக்கா இருக்கிற காசை போட்டோ எடுத்து அது ஒரு சலான் மாதிரி ரெடி பண்றீங்க. அந்த சலான்ல உங்க காரை குளிப்பாட்டம் விட்டதுக்கு ஃபைன் ஒரு கார் வாஷ் அப்படின்னு போட்டு அந்த கார் மேல வச்சிடுறீங்க. காரை எடுக்க வந்த ஓனர்ஸ் அதை பார்த்துட்டு எது உண்மையான ஃபைன் நினைச்சு பதட்டத்தோட நோட்டீஸ ஃபுல்லா படிச்சா அந்த ஃபேக் சேனல் இருக்கிறத படிச்சுட்டு குபீர்னு சிரிக்கிறாங்க. இந்த ஐடியா மூலமா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்காங்க. பிசினஸ் நல்லா போறதால அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக உங்களுக்கு இப்ப பணம் தேவைப்படுது. வீட்லயோ சொந்தக்காரங்க கிட்டயோ கேட்க மனசு இல்லாம பேங்க்ல லோன் அலைஞ்சு எப்படியோ லோன் வாங்கிட்டீங்க. அதோட உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சு பிரமாதமான ஷாப் ஒண்ணு ஓபன் பண்றீங்க. பிசினஸ் டெவலப் ஆகணும்னா நீங்க தனியா வேலை செஞ்ச
செஞ்சா பத்தாது. யாராவது ஒருத்தர் அவங்க நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணாதான் பிசினஸ் டெவலப் ஆகணும்னு உங்க 7ஆம் அறிவு சொல்லுது. அதோட உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இப்ப வர்றதால திறமையான 10 பசங்களை வேலைக்கும் வச்சிடுறீங்க. அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் அண்ட் சேலரியும் கரெக்டா கொடுத்து அவங்கள ஃபேமிலி மாதிரி பாத்துக்கிறீங்க. அவங்களும் உங்களுக்கு நேர்மையா ஒர்க் பண்ணிட்டாங்க. ஆளை போட்டா மட்டும் பத்தாது, இனிமேதான் நீங்க பெரிய மார்க்கெட்டிங் ஐடியா ஒண்ணு யூஸ் பண்ணும். அந்த ஐடியா என்னன்னா, பாக்குறதுக்கு கிறுக்கு பயலுங்க மாதிரி இருக்கிற இந்த அதிபுத்திசாலிகளை வச்சு ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்றீங்க. அந்த ஆப் மூலமா கார் வாஷ் புக் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 ஆர்டர்ஸ்க்கு 5% ஆஃபர் கொடுக்குறீங்க. ஆப்ல லொகேஷன் ஷேர் பண்ற ஆப்ஷன் இருக்கிறதால புக் பண்றவங்களுக்கு அவங்க லொகேஷனுக்கே ஆள் அனுப்பி கார் வாஷ் பண்ணி கொடுக்குறீங்க. கார் வாஷ் தேவையான அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அப்கிரேட் பண்றீங்க. கொஞ்சம் இருங்க, நீங்க நியூ ஷாப் ஓபன் பண்றதுக்கு எந்த ஆஃபருமே கொடுக்கலையே. நீங்க தான் மார்க்கெட்டிங் போயாச்சே, கொடுக்காம இருப்பீங்களா? அதுக்குதான் இந்த பெரிய ஐடியாவை வச்சிருக்கீங்க. ஒன் ஸ்வீட் சேல்ல ஒரு ஆஃபர் போடுறீங்க. இதுல குரூப்பா நெய்பர்ஸ் ஆர் கலீக்ஸ் 2 or more கார்ஸ் கார் வாஷ்க்கு புக் பண்ணா ஒவ்வொரு காருக்கும் 10% ஆஃபர் போடுறீங்க. இப்படி பண்றதால ஒரே டைம்ல நீங்க மல்டிபிள் புக்கிங்ஸ் எடுத்துக்கலாம். உங்க டைம், மணி, மேன் பவர், ஃபியூயல் எல்லாமே சேவ் பண்ணலாம். அதோட நிக்காம எல்லா சோசியல் மீடியாலையும் பேஜ் ஒன்று ஓபன் பண்றீங்க. அதுல அப்பப்போ வர ஆஃபர்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் போஸ்ட் பண்றீங்க. அதுல காரோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜஸும் கம்பேர் பண்ணி போடுறீங்க. உங்களோட கிரேசியான வீடியோஸா பார்த்து ஃபாலோஸ் தாறுமாறா கூட்டுறாங்க. ஆப்போட டவுன்லோட்ஸும் அதிகமாயிட்டே போகுது. உங்களுக்கு சோசியல் மீடியால நல்ல ரீச் இருக்கிறத உணர்ந்த நீங்க கிரியேட்டிவா ஒரு ஐடியாவை யோசிக்கிறீங்க. பேரண்ட்ஸ் அவங்க தூசி படிஞ்ச கார்ல அவங்க குழந்தைங்களை வச்சு கிரியேட்டிவா டிராப் பண்ணி அதை போட்டோ எடுத்து சென்ட் பண்ணா கார் வாஷ் பண்ண வரும்போது ஃப்ரீ கார்பெட்ஸ் அண்ட் ஏர் ஃப்ரெஷ்னர் எல்லாம் கொடுக்குறீங்க. ஃப்ரீ கார்பெட்ஸ் அண்ட் ஏர் ஃப்ரெஷ்னருக்காகவே எல்லாரும் வந்து கார் வாஷ் பண்றாங்க. இந்த ஐடியா வச்சு பேங்க் லோனை கட்டிட்டீங்கன்னா பாத்துக்கோங்களேன். புதுசா 5 பிரான்ச்சஸ் வேற ஓபன் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்பதான் பெரிய ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. கார் வாஷ் பண்ண வர கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே குறையுது. இதை பார்த்து உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாம் சோர்ந்து போய் இருக்கிற நேரம் நீங்க இதை தடையா பார்க்காம அதுலயும் ஒரு நல்ல வாய்ப்பை தேடுறீங்க. உங்க காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து உங்க பிசினஸ் தனித்துவமா காட்ட ஃபாரின்ல இருந்து தேடி பிடிச்சி செராமிக் கோட்டிங் ஸ்ப்ரேஸ் இம்போர்ட் பண்றீங்க. இத கார் வாஷ்க்கு அப்புறம் கார் மேல ஸ்ப்ரே பண்ணினா மழையால எந்த பாதிப்பும் வராதுன்னு ப்ரோமோட் பண்றீங்க. இதனால உங்க காம்படிட்டர்ஸோட கஸ்டமர்ஸ் கூட இப்ப உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்கள நல்லா பாத்துக்கிறீங்க. இதனாலே நீங்க இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டீங்க. உங்க கம்பெனி நிறைய பேருக்கு ட்ரீம் கம்பெனியாவே ஆகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய வீடு, உங்க ட்ரீம் கார் எல்லாமே வாங்குறீங்க. இப்போ விடுற வண்டி ஏவிஎம் ஸ்டுடியோக்குன்னு சூப்பர் ஸ்டார் லெவல்ல கெத்தா சொல்லிட்டு நீங்க கீழே விழுந்தப்போ உங்களை பார்த்து சிரிச்ச அதே எடுத்துட்டு கெத்தா போறீங்க. அந்த அவங்களும் உங்களை பார்த்து உங்ககிட்ட ஓடி வராங்க. சார், என் தம்பிக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுங்க, என் பையனுக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு உங்ககிட்ட வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிக்கிறீங்க. நீங்க எடுக்கிற இந்த முடிவு தான் நீங்க யாருன்றதை தீர்மானிக்க போகுது. அவங்க நமக்கு பண்ண தப்ப நம்ம திரும்ப அவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அந்த நிமிஷமே நீங்க எல்லார் மனசுலயும் நீங்க யாருன்றதை நிரூபிச்சிட்டீங்க. சிரிச்சுட்டே அவங்கள பார்த்து கண்டிப்பா எல்லாரையும் ஆபீஸ் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. நீங்க என்னதான் பணக்காரனானாலும் அங்க உங்க பழைய சைக்கிளும் பெயிண்ட் வரையும் பொக்கிஷமா எடுத்து வச்சிருக்கீங்க. அதை டெய்லியும் பார்த்து நம்ம எங்க இருந்து வந்தோம்னு நினைச்சு சந்தோஷப்படுறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்ததையும் நினைச்சு பார்த்து நமக்கு கெட்டது பண்ணவங்களுக்கும் நம்ம நல்லதுதான் பண்ணிருக்கோம்னு நினைச்சு நிம்மதியா தூங்குறீங்க. சிம்பிள், அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. இப்படி ஃபன்னான பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வீடியோஸ் பார்க்க வெல்த் கார்ட்டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.